மாசி மகம் அன்று இந்த 3 பொருள மறக்காம வாங்குனீங்க அப்படின்னாவே, உங்க வீட்ல நிச்சயமா செல்வம் பெருகும். தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? வெள்ளி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க முடியலையா? இந்த நாள்ல இந்த 3 பொருள நீங்க வாங்குங்களேன். நீங்க நெனச்சபடி தங்கமும், வெள்ளியும் நீங்க வாங்க முடியும். இந்த மாசி மகம் அப்படிங்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்த நாள். மாசி மாசத்துல மகா நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் இந்த மாசி மகம். இந்த மாசி மகத்துல தெய்வீக சக்தி நீர்நிலைகள்ல ரொம்ப அதிகரித்து காணப்படும். அதனாலதான் இந்த நாள்ல ஆறுகள், ஏரி, கடற்கரை இந்த நாள்ல நம்ம குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. அது மட்டும் இல்ல, கோவில்ல இருக்கக்கூடிய தெப்பக்குளம் இருக்கு இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா தீர்த்தவாரி உற்சவம் நடக்கும். ஏன் அப்படின்னா அந்த நாள்ல நீர்நிலைகள்ல தெய்வீக தன்மை அதிகரிக்கிறதுனால தெய்வங்களே தங்களோட ஆற்றலை புதுப்பித்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் சொல்லப்படுது. குறிப்பா பார்த்தீங்கன்னா கடலூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி இந்த மாதிரி கடலோர மாவட்டங்கள்ல மாசி மகம் விழா அப்படிங்கிறது வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். மாசி மகம் நாள்ல 33 தேவர்களும் பக்தர்களை ஆசீர்வாதம் செய்வதற்காக பூமிக்கு வரும் நாளாக மாசி மகம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த 33 தேவர்களும் இந்த நாள்ல தங்களோட தெய்வீக ஆற்றலை புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் இந்த நாள்ல அவங்க மிகச்சிறந்த புண்ணிய நதிகள்ல அவங்க எழுந்தருள்வார்கள், அவங்க நீராடுவாங்க அப்படிங்கிறது வழக்கம். இந்த நாள்ல புதிய விஷயங்களை துவங்குவது, தர்ம காரியங்களை செய்வது, அது போல மங்களகரமான பொருட்களையும் இந்த நாள்ல நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு பல மடங்கு தெய்வீக சக்தி நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் தெய்வ ஆற்றல் நிறைஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசி மகம் அன்று கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடந்து சாமி சிலையை ஊர்வலமாக எடுத்துக்கிட்டு நீர்நிலைகளில் தீர்த்தவாரி உற்சவம் நடத்தி பக்தர்கள் ஆட்டம் பாட்டத்தோட இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவாங்க. தெய்வங்கள் நீர்நிலைகளில் நீராடும் சமயத்தில் நாமும் அந்த தீர்த்தங்களில் புனித நீராடினால் நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கும், செல்வ வளம், ஆரோக்கியம் இதெல்லாம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். இது ஒரு பெருக்கத்திற்குரிய நாளாக, நிறைய விருத்தியாகக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் துவங்கிறது, புதிய முதலீடுகள் துவங்குவது, முக்கிய முடிவுகள் எடுக்கிறது, இதெல்லாம் இந்த நாளில் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த நாளில் நம்ம மங்களகரமான பொருட்களை, அதுவும் மாசி மகத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த பொருட்களை நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு செல்வம் பெருகும். நம்ம வீட்டில் பணமும் தங்கமும் வெள்ளியும் நம்ம வாங்கணும்னு நினைச்சோம்னா பல வழிகளில் நமக்கு சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த ஆண்டு மாசி மகம் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. அன்றைய தினம் காலை 8:17 மணிக்கு துவங்கி மார்ச் 3ஆம் தேதி அன்று காலை 8:07 மணி வரையும் மக நட்சத்திரம் இருக்கு. பௌர்ணமி திதி எப்போ துவங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மார்ச் 2ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு துவங்கி பௌர்ணமி திதி அடுத்த நாள் மார்ச் 3ஆம் தேதி மாலை 5:52 வரையும் பௌர்ணமி திதி இருக்கு. இந்த மக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் மாசி மகம் கொண்டாடப்படுவது வழக்கம். அதனால மார்ச் 2ஆம் தேதியே மாசி மகம் தினமாக கருதப்படுகிறது. இந்த மாசி மகம் அன்று தெய்வங்களோட அருளை பெறுவது மாதிரி முன்னோர்களோட அருளை பெறுவதும் ரொம்ப சிறப்பான ஒன்று. அதாவது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது இந்த நாள்ல மிகச்சிறப்பான பலனை நமக்கு தரும். அதன் மூலமாகவும் முன்னோர்களோட ஆசிகள் கிடைத்து நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு குறையாம இருக்கும். புராணங்களின் படி பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி தட்சனோட மகளாக அவதரித்தது இந்த மாசி மகம் நாள்ல. அதனால இந்த மாசி மகம் அப்படிங்கிறது அம்மன் கோவில்லையும் மிக சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா புனித நதிகளில் நீராடுங்க, ரொம்ப நல்லது. அதே போல் தீர்த்தவாரி உற்சவம் பார்க்க முடிஞ்சது அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு புனித நதிகளில் நீராடுனீங்க அப்படின்னாலும் பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபட்டு மோட்சம் கிடைக்கும். மாசி மகம் அன்று கும்பகோணம் மகாமகம் குளத்தில் அனைத்து புனித நதிகளும் சங்கமிப்பதாக ஐதீகம். மகாமகங்கிறது 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய மாசி மாசத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தை தான் நம்ம மகாமகம்போம். வருடம் மாசி மாசத்துல வரக்கூடிய மக நட்சத்திரத்தை மாசி மகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாசி மக நாள்லையும் நம்ம புனித நதிகளில் நீராடணும் அப்படின்னா மிகச்சிறந்த பலனை நமக்கு தரும்.
இந்த நாள்ல தான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் சிவபெருமான் அளித்ததாக சொல்லுவாங்க. அதனால இந்த நாள்ல நம்ம புனித நதிகள்ல நீராடினாலும், சிவபெருமான வழிபட்டாலும் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். சரி, கோவிலுக்கு போய் இந்த நாள்ல நம்ம சாமி தரிசனம் செஞ்சுட்டு வரணும். வேண்டுதல் வைக்கிறப்ப நம்ம சிலர் கோவிலுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லி வேண்டிக்குவோம். சிலர் தங்களோட வேண்டுதல் நிறைவேறினதற்காக நன்றிக்கடனாக அந்த கோவிலுக்கோ அந்த தெய்வத்துக்கோ ஏதாவது பொருளை வாங்கி கொடுப்பாங்க. இந்த 3 பொருட்களையும் நீங்க கோவிலுக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வீட்டில் வச்சாலும் சரி, ரொம்ப நல்லது. வீட்டில் வாங்கி வச்சிங்க அப்படின்னா அதை முறைப்படி நீங்க எப்படி செய்யணும்னு இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்யுங்க. சரி, இதுல முதல் பொருள் என்ன அப்படின்னா குங்குமம். இந்த நாள்ல தான் பார்வதி தேவி அவதரித்ததாக புராணங்கள் படி சொல்லுதுன்னு இப்பதான் பார்த்தோம். அதனால இந்த நாள் அம்மனுக்கு மிக விசேஷமான நாள் அப்படிங்கிறதுனால நீங்க ஒரு சின்ன பாக்கெட்டாவது வாங்கி வீட்டில் வைங்க. அதே போல கோவிலுக்கும் நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு தரும். திருமணம் ஆனவர்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய யோகம் நடக்கும். தடைகள் இருந்தது அப்படின்னா அந்த தடைகள்லாம் விலகி சீக்கிரம் திருமணம் நடக்கும். இதை வாங்கிட்டு வீட்டில் பூஜை அறையில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பித்தளை தட்டில் அந்த பாக்கெட்டை வச்சுட்டு நீங்கள் அதில் ஒரு பூவை வைங்க. வச்சு நீங்கள் சாமி கிட்ட வைங்க. அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். இந்த மஞ்சள் தூளாக இருக்கு இல்லையா, அதை வாங்கி நீங்கள் கோவிலுக்கு கொடுங்க. அதே போல் வீட்டில் வாங்கிட்டு வைக்கிறீங்கன்னா அது பேக்கெட்டாகவும் வைக்கலாம், நீங்கள் விரலி மஞ்சளாகவும் வைக்கலாம், குண்டு மஞ்சளாகவும் வாங்கி வைக்கலாம். அதனால் எந்த தவறும் இல்லை. அதை சின்ன பாக்கெட் வாங்கி வச்சிங்கனாலும் போதும். அதையும் அந்த குங்குமத்தோடு சேர்த்து அங்கே வைங்க. இது மேலேயும் ஒரு பூவு ஒன்று வைங்க. வச்சுட்டு அடுத்ததாக நம்ம வாங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் கல்லுப்பு. இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் ஒன்று. இந்த கல்லுப்பு எந்த விசேஷ நாளாக இருந்தாலும் நீங்கள் 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ அது நீங்கள் வாங்கலாம். இந்த கல்லுப்பை நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே மிளகும் உப்பும் கலந்த பேக்கெட் இருக்கும் இல்லையா, அதை வாங்கி நீங்கள் பலிபீடத்தில் போடலாம். இந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் அங்கு வரக்கூடிய பெண்கள் வாங்கி அவங்க நெத்தியில வைக்கும்போது திருமணமான பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியமானது கிடைக்கும். நீங்க இந்த 3 பொருளையும் ஒரு பித்தளை தட்டில் வச்சு அதன் மேல ஒரு மல்லிகை பூவோ ஏதோ ஒரு பூவை வச்சு அதை பூஜை அறையில வச்சு சூடம் காமிச்சு தூபம் காமிச்சு நீங்க அப்படியே வைத்து விட்டு அதற்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய பொருள் மஞ்சளும் குங்குமமும் நம்ம பூஜை அறையிலேயே வச்சுக்கலாம். இதுல இருக்கக்கூடிய கல்லுப்பை நீங்க சமையல் அறையில பயன்படுத்துவதற்கு எடுத்துட்டு போகலாம். இந்த 3 பொருளை வாங்குங்க, செல்வம் பெருகும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.